ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம 30 கிலோ அரிசி, 30 கிலோ கறி, ஒரே தம் பிரியாணி, சூப்பரான பிரியாணி, உதிரியான பிரியாணி, ஸ்மோக் தம் பிரியாணி. முன்னாடி ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அந்த பாத்திரத்தில் அரிசி அளந்துக்கிறோம். அதுக்கு எத்தனை பாத்திரம் வருதோ அதுக்கு 1க்கு 1.5 தண்ணி வைக்கணும். இங்கே குறைச்சி வைக்க போகிறேன். ஏன் எதனாலன்னு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். முன்னாடி எப்போவுமே அரிசியை அளந்து ஊற வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை செய்யணும். அரிசியை 2க்கு 3 முறை நல்லா தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டணும். அதில் இருக்கிற அந்த கொழுகொழுப்பு பால் தன்மை போல் இருக்கு இல்லையா, அந்த கஞ்சித்தன்மை மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு பிசைஞ்சு முன்னாடியே வடிகட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிரியாணி நல்ல உதிரியாக கிடைக்கும். முன்னாடியே அரிசி நல்லா பிசைஞ்சு வடிகட்டுறீங்க. அரிசி ஊறின பிறகு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அரிசி உடையும். அதனால தான் முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. இப்போது கறியை அலசி வடிகட்டி அதில் மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம். சில பேர் கேட்குறாங்க, என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க, ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் வீடியோக்குள் மசாலா சேர்த்துங்க, இப்போ சேர்க்க மாட்டீங்க, ஏன் எதனால் கேட்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. பிரியாணி அரிசி, பாஸ்மதி, சீரக சம்பா, இந்தியா கேட்டு இந்த மாதிரி ரக அரிசிக்கு அதிக மசாலா சேர்க்க தேவையில்லை. ஆனால் அதே அரிசி கூட இப்போ கறி கம்மியாக சேர்த்து செஞ்சால் மசாலா சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற கான்செப்ட் இது தான். அதாவது 10 கிலோ அரிசிக்கு 10 கிலோ கறி போட்டால் நீங்கள் மசாலா அது சேர்க்கவே தேவையில்லை. அதாவது இல்லை, நீங்கள் கிராமத்து சைடில் செய்கிறோம், அவங்க மசாலா கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே 10 கிலோ அரிசியில் 5 கிலோ கறி, 6 கிலோ கறி கண்டிப்பாக செய்கிறாங்க. எல்லோரும் பிரியாணினா 10 கிலோக்கு 10 கிலோ கறி தான், 5 கிலோ கறி தான் நினைக்கிறீங்க. இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்து வாரத்துக்கு ஒரு முறை திருப்தியாக சாப்பிட்டீங்கன்னா, கிராமத்து சைடில் 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ கறி போட்டு 4-5 முறை செஞ்சு சாப்பிடுவாங்க. இதுவும் பிரியாணி தான், அதுவும் பிரியாணி தான். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், இன்னும் தெளிவாக நல்லா சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு வட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான எண்ணெய், இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. நமக்கு பட்டை, கிராம்பு சேர்த்த உடனே அதிக தீச்சல் விடாமல் அது கூட உடனே பச்சை மிளகா, வெங்காயம் நிறைய மாஸ்டருங்க. அதாவது எல்லாருமே ஒரே செய்முறை, ஒரே அளவு சொல்வது இல்லை. ஏன்னா பிரியாணி இந்த எண்ணெய் தான் ஊற்றி செய்யணும், இந்த தண்ணி தான் ஊற்றி செய்யணும், இத்தனை கிலோ அரிசிக்கு இத்தனை கிலோ கறி தான் போடணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்படி யாரும் செய்வதில்லை. இடத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பிரியாணியும் செய்முறையும் பிரியாணி அளவுகளையும் மாற்றி செய்வாங்க. இந்த விறகுல சொல்கிறேன் பாருங்களேன், சவுக்க விறகு எப்படி கேஸ் அடுப்பு மாதிரி எரியுது. இதே சாதா விறகு எரியும் போது அதிக புகைச்சல் இருக்கும், சீக்கிரமான ஒரு அனல் பதம் கிடைக்காது. இதனால் பிரியாணி செய்யறதுக்கு அதிக நேரமாகும். இதனால் கூட பிரியாணி பதம் ருசி வருவதற்கான ஒரு காரணம் இருக்குது. அதுதான் நான் இந்த வீடியோவில் ஃபிசிக்கலாக நிறைய என் கண்டென்ட்டில் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ அந்த வெங்காயம் சேர்த்துட்டோம். அது கூட அப்படியே புதினா மல்லி தழையை கொஞ்சமாக சேர்த்து வதக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பொன்னிறமாக வதங்கணும். நான் நல்லா சொல்கிறேன், பொன்னிறம் என்பது நம்ம பவுட்ரு மாதிரி சில பேர்லாம் பார்க்குறேன், அப்படியே ஒரு ரெட்டிஷு, டார்க் ரெட்டிஷு கலரில் மாற்றுறீங்க, உங்களுக்கு மசாலா கிடைக்காது, டேஸ்ட்டு குறைஞ்சிரும். என்னடா நம்ம எல்லா அளவும் சொல்கிறாங்க, நம்ம செய்கிறோம், பொன்னிறமாக நல்லா வதக்குறோம், ஆனால் அந்த வாசனை வரலை, அந்த சுவை வரலைன்னு சொல்லுவீங்க. அழகாக அந்த கார்னர் பொன்னிறமாக வந்த உடனே நீங்கள் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும். அது கூட உடனே உப்பு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு சாந்து கூட உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கினே நல்ல வாசனை கிடைக்கும். இங்கே நம்ம 30 கிலோ அரிசி, 30 கிலோ கறி, 30 கிலோ அரிசிக்கு 25 கைப்பிடி உப்பு ஒரே பாக்கெட் போட்டுட்டு 5 கைப்பிடி போட்டுட்டேன். கறிக்கு தேவையான உப்பு கறியில் போட்டு நான் கலந்து வச்சுட்டேன். இப்போது அந்த இஞ்சி பூண்டு லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல தயிர், எலுமிச்சை சாறு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளியை சேர்த்து எந்த அளவுக்கு மசித்து வதக்கி அதை நம்ம குழைய வைக்கிறோமோ அந்த அளவுக்கும் ஒரு நேச்சுரல் பிரியாணி கலர் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். தக்காளியை சேர்த்து நான் எப்போவுமே தனி மிளகாய்த்தூள் இந்த இடத்துல தான் சேர்த்துப்பேன். நமக்கு இந்த இடத்து வரைக்குமே எண்ணெய் தான் இருக்குது. இங்கே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடி பிடிக்காமல் நல்லா அந்த கலர் சூப்பராக கிடைக்கும். இந்த இடத்துல அந்த ஊற வச்ச கறி, சிக்கனை அப்படியே சேர்த்து அதிகமாக வேக விடாமல் அந்த மசாலாவும் அந்த கறியும் ஒன்றா சேரும்.
அப்படி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டு உடனே அளவு தண்ணி ஊற்றிடுவேன். அளவு பாத்திரம் இந்த பாத்திரம் தான். இங்கே நான் மினரல் வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக பிரியாணி ஒரே டேஸ்ட்டாக ஒரே யூனிக்காக அப்படி இருக்கணும்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே கேன் தண்ணியே வாங்கி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பாத்திரத்தில் 4 பாத்திரம் அரிசி வந்துச்சு. ஒரு பாத்திரத்துக்கு 1.5 பாத்திரம் தண்ணீர், மொத்தம் 6 பாத்திரம். ஆனால் நான் 5.5 தான் ஊற்றினேன். ஏன்னா 30 கிலோ அரிசிக்கு 30 கிலோ கறி சேர்க்குறோம். அந்த கறியிலேருந்து கொஞ்சம் நீர் நமக்கு கிடைக்கும். அப்புறம் அதிகமாக கறி சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு உடையிறது சிக்கன் தான் உடையும், அதுக்கப்புறம் தான் அரிசி உடையும். அதனால் அரிசி கூட சமமாகவோ கூடுதலாகவோ கறி சேர்க்கும் போது அளவு தண்ணியில் ஒரு அரை பாத்திரம் குறைச்சிக்கிங்க. நல்ல உதிரியாக கிடைக்கும். ஒரு பீஸு கூட உடையாமல் சூப்பராக கிடைக்கும். அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இதே இடத்துல உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணி சரி செஞ்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு உடனே நம்ம அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சிடணும். கொதி வர லேட் ஆகும், பொறுமையாக வடிகட்டிக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொதி வந்த உடனே ஓடி அவசரமாக உடனே வடிகட்டுவீங்க. உடனே அது தண்ணி சரியாக வடியாமல் கொட்டிடுவீங்க, இல்லை அரிசியை கீழே கொட்டிடுவீங்க. அது இல்லாமல் தண்ணி கொதித்து கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தண்ணியோட அளவு குறைஞ்சிரும். இவ்வளோ விஷயம் இருக்குது பிரியாணியில். பிரியாணினா 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, அப்படி அது அளவுலாம் சரிதான். ஆனால் அதை விட ஒரு முழுமையான பிரியாணி, ஒரு சுவையான பிரியாணி, ஒரு திருப்தியான பிரியாணி செய்யணுன்னா ஃபிசிக்கலான வேலைகள் ரொம்ப முக்கியம். ஏன் வீடியோ கண்டென்ட்டில் அதான் உங்களுக்கு சொல்ல வரேன். புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர், எனக்கு சமையலில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க. இப்போது அந்த கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துட்டேன். அந்த கொதி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் கூட கறி உடஞ்சிரும். அதனால் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசிக்கு வடிகட்டி ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கிங்க. இப்போது அந்த அரிசியை சேர்த்து நல்லா 4 பக்கம் கிளறி விட்டு தட்டு போட்டு மூடிட்டேன். அப்படியே அந்த அரிசியும் தண்ணியும் கொதித்து ஒன்றா சேர அனலை குறைச்சிக்கிட்டே இருப்பேன். சவுக்க விறகு அப்படியே சும்மா பத்திக்கின்னு எரியும். நம்மளை சீக்கிரமாக அந்த பிரியாணி வெந்து தீச்சல் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து பதமாக செய்யுங்க. 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் 2 தடவை 3 தடவை தட்டை திறந்து எல்லா பக்கமும் நம்ம துடுப்பை பிடிச்சா நமக்கு அப்படியே அந்த வட்டம் முழுவதும் கிளறிட்டோம் என்ற ஒரு ஃபீல் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சரியாக கிளறாமல் விட்டிங்கன்னா அந்த இடத்துல அரிசி அப்படியே இருந்து கடைசியாக தம் அந்த போடுற டைமில் உங்களுக்கு ஒன்று குத்தல் மாதிரி நிறைய வந்துடும். அதனால் அப்படியே கிளறும் போது ஒரு ரவுண்டு மாதிரி வரணும், ப்ளஸ்ஸு மாதிரி வரணும், இன்ட்டு மாதிரி வரணும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நல்லா கிளறணும். அந்த நடுப்பகுதியை இன்னும் நல்லா அப்படியே வட்டாவில் அப்படியே சேர்ந்த மாதிரி கிளறி விடணும். இதெல்லாம் அந்த செய்ய அந்த பக்குவங்கள் கண்டிப்பாக வரும். பாருங்கள் அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே இருக்க அப்படியே நீரும் அந்த அரிசியும் ஒன்றா சேர தம்பி பாருங்கள் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு. கண்டிப்பாக அதிகமாக செய்யும் போது நீங்கள் எல்லா சைடும் அரிசியை பெரட்டி விடணும். அப்போ தான் ஒரே சமமாக ஒரே பதமாக கிடைக்கும். இது நம்ம செய்முறை. ஒரு சின்ன பேஷன் எடுத்து அதில் ஒரு 1 லிட்டர் நெய் சேர்த்து இது கூட ஒரு 1/2 கிலோ முந்திரி பருப்பு போட்டு அப்படியே அந்த தம் போடும் போது நடுவில் வச்சு அழுத்தி விட்டு தட்டு போட்டு மூடி மேலே கந்தை போட்டு அந்த நெய் ஹீட்டாகி அந்த முந்திரி அந்த நெய்யில் பொரிஞ்சு அந்த ஒரு ஃப்ளேவர் அந்த ஒரு வாசனை. நிறைய பேர் ஸ்மோக் தம் பிரியாணினா இங்கே ஸ்மோக்கே காணா அப்படின்னு கேட்குறீங்க. அது உள்ள ப்ராசஸ் நடக்குது. அங்கே கேமரா வைக்க முடியாது, வீடியோவும் எடுக்க முடியாது. ஆனால் தட்டை திறக்கும் போது அதோடைய வாசனை அப்படியே அதோடய ஃப்ளேவர் அவ்வளோ உணரலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி அரிசியும் தண்ணி ஒன்றா சேர்ந்த உடனே நான் இந்த முன்னாடியே ஊற்றி வச்சதை எடுத்து நடுவில் வச்சுருவேன். இந்த தம் பிரியாணிலாம் அந்த எப்படின்னா கேஸ் அடுப்பில் இந்த பபுள்ஸ் மாதிரி நீர் மாதிரி பொங்கும் கடைசியாக, அந்த மாதிரியே வரக்கூடாது. ட்ரையாக தம் போட்டால் தான் உதிரியாக இருக்கும், நீர் இருக்காது. இதுவே இந்த பொன்னி அரிசி, இந்த துளசி, இந்த 24 கேரட் அரிசியெல்லாம் இதில் தம் போடும்போது லேசாக பபுள்ஸ் மாதிரி அப்படியே பக்கத்தில் கொதிக்கும் நீர் வரணும். அப்போ தான் நல்லா உதிரியாக அவங்களுக்கு உபிரியாக சூப்பராக கிடைக்கும். இதே பாசுமதி அரிசிலாம் அப்படியே லேசாக நீர் இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியை இழுத்து உங்களுக்கு நீண்டு சூப்பராக இருக்கும். கீழே பாருங்கள் அனல் இந்த பதத்தில் வச்சு பொறுமையாக நிதானமாக
நிதானமாக அப்படியே நான் தம் போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல சில பேர் அனல் அதிகமாக வச்சு எடு 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 புடி 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 எடு எடுன்னு சொல்லி தீச்சல் விட்டுருவாங்க. சரியான கிளற மாட்டாங்க, சரியான முறையில் தம் போட மாட்டாங்க. இந்த நெருப்பு அள்ளி மேலே போட்டு தட்டு முழுவதும் படர்ந்து விடணும். அப்போ தான் எல்லா பக்கத்தில் வந்து அந்த நீரை இழுத்து நமக்கு திரும்ப உள்ளே கொடுக்காம சாப்பாடு நல்ல ஒரு ட்ரையாக உதிரியாக இருக்கும். சாப்பாடு உடச்சி காமிக்கிறேன். அந்த தட்டு எடுக்கும் போதே பாருங்களேன், அந்த நெய் நல்லா ஹீட் ஆகி முந்திரி எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அப்படியே இந்த நெய்யை எடுத்து அந்த முந்திரி பயிரை அப்படியே குலுக்கி சாப்பாடு மேலே ஃபுல்லாக தெளித்து ஊற்றிட்டு கிளறுனா அப்படியே சாப்பிட சாப்பிட ஃப்ளேவரோட அவ்வளோ நைஸாக நல்ல உதிரியாக சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் நான் நிறைய நெய் ஊற்றுறேன், நிறைய முந்திரி பருப்பு போடணும்னு நினைக்கிறீங்க. இங்கே இந்த பிரியாணிக்கு 1 லிட்டரில் முன்னாடி சும்மா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வட்டாவில் ஊற்றிட்டு அது சொச்சு எண்ணெயை தான் இதில் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 30 கிலோவுக்கு 1 லிட்டர் நெய் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை இருக்கும், சாப்பிட ருசி கிடைக்கும். இதுவே நீங்கள் திண்டுக்கல், தலப்பாக்கட்டி, வாணியம்பாடி பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் 2.5, 3, 4 லிட்டர் நெய் கூட ஊற்றுறாங்க. நான் நெய்யுக்கும் முந்திரிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், குறைந்த அளவில் சேர்த்துப்பேன். நீங்கள் ஷார்ட் வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய நெய் ஊற்றுறீங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும், இறந்துருவோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. என் வீடியோ உள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி அந்த நெய்யோட முந்திரியை ஃபுல்லாக கலக்கி பிரியாணி மேலே ஊற்றிட்டு சாதம் உடைக்கும் போது அது அப்படியே கலந்துடும், ஒன்றா ஆகிடும். நெய் அந்த முந்திரி பருப்பு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ அந்த ஒரு ப்ரௌனிஷாக அந்த பொரிஞ்சால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த பதத்தில் நல்லா இருக்குது. அப்படியே கீழே சாதத்தை எடுத்து உடைச்சா நல்லா உதிரியாக ஜூஸியாக பிரியாணியாக கறியும் ஒன்றா போட்டு அதை செஞ்சு சாப்பிட்டாதாங்க அதிக ருசி. பிரியாணி நான் நல்ல ஒரு குவாலிட்டியான அரிசியில் ஈக்குவலாக, அதாவது கூடுதலாக கறி சேர்த்து செஞ்சாதான் பிரியாணி ருசியான பிரியாணி. நீங்கள் கேட்கும் எல்லாரும் செய்யும் செய்முறை பிரியாணி. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பச்சரிசி, ஆஃபாயில் அரிசி, புழுங்கல் அரிசி இதெல்லாம் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக மசாலா சேர்த்துக்கணும். அது இல்லாமல் அரிசி கூட குறைவாக கறி சேர்க்கும் போது மசாலா சேர்த்துக்கணும். எங்கள் கிராமத்து சைடில் நான் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக கறி கூடுதலாக சேர்த்தாலும் கொஞ்சமாக மசாலா சேர்த்துப்பேன். அவங்க சாப்பிட்டு பழகிட்டாங்க, நான் சேர்த்து பழகிட்டேன். இதுவே டவுன் சைடு, சிட்டி சைடு செய்யும் போதெல்லாம் அந்த பாஸ்மதிக்கு, சீரக சம்பாக்கெல்லாம் மசாலாவே சேர்க்க மாட்டோம். கறி கூடுதலாக சேர்க்கும் போது மசாலாவே சேர்க்க மாட்டோம். இதனால் தான் என் பிரியாணியில் மசாலா அந்த போடும் மாறி மாறி உங்களுக்கு வீடியோ தெரிகிறது. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.